வணக்கம், இது தமிழ்லங்கா செய்திகள். பெட்ரோல் செலவே புகையிலாத பாதை, சின்ன பாதை, நெருக்கம், சின்ன பிள்ளைகளை நாங்களுக்கு கூட்டிட்டு இருக்க முடியுமா பாடசாலைக்கு? Every day they have been passing through this passage, and this passage has been here more than 100 years. நிறைய குடும்பங்கள் அதே நேரம் தூரடந்து வருவது கூட டிராபிக்கை குறைப்பதற்காக, விபத்துகளை குறைப்பதற்காக இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. போட்டவர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலை கூட இருக்கின்றது. இந்த வீதிக்கு இங்கால் பக்கம் இருக்கின்ற வீதியை அவர்கள் போடாமலே தடை செய்திருக்காங்க. அதற்கு பிற்பாடு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துசைவுடன் அது ஒரு கிரவல் வீதியாக மாற்றப்படுது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திணைக்களங்களும் இந்த மண்ணிலே இருப்பது எங்களுடைய மக்களுடைய நலன் ஒன்றுக்காக கண்டுகொண்டு நான் மாற்றம் தருவேன், பழைய அரசாங்கம் விடமாட்டோம் என்று சொல்லி வந்த இந்த NDP அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாதையை மக்களுக்குரிய பாதுகாப்பான கடவையோட கூடிய ஒரு பொது பாதையாக மாற்றி தரணும். போக்குவரத்துக்கு சாதகமான வேண்டும், பாதை வேண்டும், மக்கள் வேண்டும், பாதை வேண்டும், பாதுகாப்பான மாணவர்களுக்கான வேண்டும் வேண்டும், பாதை வேண்டும், அதே போல தார் வீதி கிழக்கு பக்க தண்டவாளத்திலும் ஒட்டிக் கொண்டிருக்க நடுவிலையும் கூட தாரிடப்பட்டிருந்தது. அதனாலே அந்த கல்கரில் உள்ளுக்கு செல்லக்கூடிய நிலப்பாடு இருக்கவில்லை. பின்னர் அவை அழிந்தன. இதனுடைய கிழக்கு பக்கத்திலே, கடவையினுடைய கிழக்கு பக்கத்திலே நீண்ட காலமாக சம்பளம் கொடுத்து, கோயிலத பகுதி சம்பளம் கொடுத்து ஒரு கொட்டகை போடப்பட்டு அல்ல, வைத்தீஸ்வரா கல்லூரிக்கு போற மாணவனும் இதான் போறார், இந்து கல்லூரிக்கு போற மாணவனும் இதால போய் ஒருவனை நாங்கள் இழந்தோம். அதே போல வர்த்தகர்கள் போகிறார்கள், வர்த்தகர்கள் ஒருவரை இழந்தோம். மிக நெருக்கமான பாதை. அரசடி வீதியிலே பிரைமரி பிள்ளைகள் எல்லாம் பெற்றாரோடு செல்லுகின்ற பாதை, அதை விட கனரா வாகனங்கள் செல்லுகின்ற பாதை. அதே போலவே நாவலர் ரோட்டும் டவுனுக்கு அண்மையா இருக்கிறபடியால் சுற்றி போனால் கல்லூரியில வெளியில மாணவர்கள் நிற்க வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அதே வேளையிலே தனியார் கல்வி நிலையங்கள் கூடுதலாக இந்த பகுதிக்குள் இருப்பதனால் தனியார் கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவர்களும் இந்த பாதையினாலே போலீஸ் ஜீப் எடுத்து தர வேண்டும். அதற்கு பாதுகாப்பு அந்த கல்லூரி வீதியிலே இடப்பட்டது போல, போலீஸ் ரோட்ல இடப்பட்டது போல ஒரு சிறந்த பாதுகாப்பை வளமான கிராமங்கள் இருக்க வேண்டும். எனவே இது சம்பந்தமான உயர்ந்த திணைக்களம், குறிப்பாக போக்குவரத்து அமைச்சர், போக்குவரத்தோடு தொடர்புடைய அனைவரும் இதிலே அக்கறை எடுக்க வேண்டும். அதே போல அந்த பிரதேசத்தினுடைய வளத்துக்கும் நாட்டினுடைய வளத்துக்கும் பெட்ரோல் செலவே புகையிலாத பாதை, சின்ன பாதை, நெருக்கம், சின்ன பிள்ளைகளை நாங்களுக்கு கூட்டிட்டு இருக்க முடியுமா பாடசாலைக்கு? வேண்டும், குழந்தைகள்
ரயில்வே பாதுகாப்பான உணவை செய்திட வேண்டும். பாதை வேண்டும். பாதை வேண்டும். வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். பாதுகாப்பான உணவை வேண்டும் வேண்டும். காலான் வீதி வாரம் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும். முடியாத நிலைமைக்கு தள்ள வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். எமக்கு வேண்டும். பாதுகாப்பான பாதை பாதுகாப்பான பாதை வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். பாதை வேண்டும். பாதை வேண்டும். பாதையை விரட்டு. பாதையை மூடாதே. பாதையை மூடாதே. பாதையை மூடாதே. பாதையை மூடாதே. வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். அரசு திணைக்களங்கள் அரசு திணைக்களங்கள் அரசு திணைக்களங்கள் அரசு திணைக்களங்கள் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். பாதுகாப்பான பாதை வேண்டும். பாதுகாப்பான பாதை வேண்டும். பாதுகாப்பான பாதை வேண்டும். மூடாதே 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 மூடாதே. அரசு திணைக்களங்கள் மக்களுக்கானது. அரசு திணைக்களங்கள் மக்களுக்கானது. வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதை வேண்டும். பாதுகாப்பான பாதையை எங்களுக்கு வேண்டும். பாதுகாப்பான பாதையை வேண்டும் வேண்டும் வேண்டும். வேண்டும். சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நூற்றாண்டு காலமாக பழமை வாய்ந்த பாதுகாப்பான ஒரு பாதையாக இருந்த ரயில்வே புறநிலை பாதை தற்சமயம் 4 பிரதான பாடசாலைகளின் போக்குவரத்து பாதைகளாகவும் அரச உத்தியோகத்தர்களின் பிரதான போக்குவரத்து பாதைகளாகவும் பொதுமக்களின் இலகு போக்குவரத்து பாதையாகவும் இருந்து வந்த காரணத்தால் இந்த பாதையினை நாங்கள் தொடர்ச்சியாக பாய்த்து வந்த நிலையிலே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மக்களுடைய எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் கலந்துரையாடலும் இல்லாமல் இந்த பாதையை மூடியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ரயில்வே கடவை இருந்ததற்கான ஆதாரங்களாக இந்த ரயில்வே கரையின் இருபுறங்களும் உருக்கு அச்சினால் இடப்பட்ட ரயில்வே சம்பந்தமான எச்சரிக்கை பாதைகளும் இடப்பட்டிருந்தது. தற்சமயம் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர்கள் சுற்றி இந்த பாதையை சுற்றி மாணவர்கள் அனைவரும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த தண்டவாளத்தால் தங்களுடைய துவிச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் ஏற்றி செல்வதனால சரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே ரயில்வே திணைக்களம் இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த பாதையை சீரமைத்து இதுக்கான பாதுகாப்பான சமிக்கைகளை அமைத்து தரும்படி இந்த மக்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையில இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மக்கள் சுற்றி போகிறது என்று சொல்றதும் மற்றும் 2 பிரதான வீதிகள் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தால் இந்த பாதையை 4 பிரதான பாடசாலை மாணவர்களும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால உத்தியோகத்தரும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால தயவு செய்து இந்த பாதையை புனயத்து தரும்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி உட்பட அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். Good morning, all this public, and I am Mr. Surendran, who was born in this area. Nearly more than 60 years have passed. I am only came here because of our children. More than 1,000-2,000 people every day they have been passing through this passage, and this passage has been here more than 100 years, which I could know because I born in this area. What I am requesting is, now they have already done the local government election. Now they are asking for provincial election. Everything is going on. What I am asking is, who is responsible in this area? Just imagine. Everyone should know. Mayor is the only person who is responsible for whole area of this Jaffna Peninsula. Without the concern of the mayor, who could remove all these type of things, which is done more than 50 years ago. They should have asked the mayor first. Then only they could do that, which they don't know. There are so many government servants are here. So many people are here. Why can't they do properly all these things? We are very proud of our Honorable President, who is a very nice person, who came from a very, very poor family. He is the president at the moment. He will definitely do this when they see this. What we are asking at the moment is, please kindly put the railway gates for this place. Because, those days,
say about 100 years back, there wasn't any development or any international development or anything over here. But now the world has developed a lot. So putting up a railway gate is not a big problem. I am sure that our Honorable President will definitely do it once he see this event. We are requesting all his government servants do this for the sake of this area of people, and we will be very thankful to those people who will do it very soon. Thank you very much. Yeah, before you make any request to the government or railway department about this? Our former Minister, Honorable Douglas Devananda has been given here. No, problem started now. So I'm asking about today or yesterday. No, not yet now. Okay. And last time when the mayor was here, most of the people came here, but they didn't took their. Most of the people from the political side, they came and do this here. Okay. We are only requesting to put the railway gate and save the people of this area, and especially for the school children to pass through. That will be a great thing for us. I am sure they will do it. முதலில் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் பார்ப்பீர்கள், இது ஒரு ஒழுங்க இடையில மறைச்சிருக்காண்டு விஷயம். ஆனால் இந்த பாதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்க வேணும். நான் இந்த பாதையை ஒரு 45 வருஷமாக நான் பயன்படுத்திய பாதை இந்த பகுதியில். அதில் நான் என்னுடைய வீடு என்ன பள்ளி பராயத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வயது என்று பார்த்தா எனக்கு ஒரு 53 வயது. நாங்கள் 45 வருஷத்துக்கு மேலே இந்த பாதையை பாய்ச்சிட்டோம். அது இருந்த பாதை. ஆனால் அதே நேரம் நாங்கள் இதைவிட முக்கியத்துவம் குறைந்த சிறிய பாதை இருக்குது. அங்கால லேடிஸ் கொஞ்சம் ஒரு பாதை இருக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கடை போற்றப்பட்டிருக்குது. அதை தாண்டி அதுக்கு அங்கால கிட்டத்தட்ட ஒரு 500 யார்டில் ஒரு பாதை இருக்குது. அது ஒரு 4-5 வீட்டிலாம் முடியுது. அதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 3 மீட்டர் 2.5 மீட்டர் வரை உயர்த்தி அந்த ஒரு 2-3 வீடுகளுக்கு மட்டும் முடிகிற ஒரு பாதையை போட்டு தந்திருக்கார்கள். ஆனால் இந்த பாதை அப்படி இல்லை. 2-3 வீட்டுக்கு கொடுத்திருக்கார்கள். இது எப்படி என்றால் இந்த பாதை எங்களுக்கு இந்த மேற்கு பக்கமாக பிரவுன் ரோடு ஒரு பெரிய வீதி, அங்கே கல்லூரி வீதி 2 பெரிய, மற்ற கிளாக் டவர் வீதி, சரி மணிக்கூட்டு ஒழுங்கு அந்த 3 பக்கம். இங்கால பக்கத்தில் அதே மாதிரி அன்னசத்திர வீதி, முதலாம் ஒழுங்கை பிரிவொண்டி இருக்கு. 3 வீதி, 3 6. இந்த பக்கத்திலே ஒரு வீதி, இந்த பக்கத்திலே 3 வீதி, எல்லாக 9 வீதிகளுடைய மக்கள் இதாலே போக்குவரத்தை பாவிக்காது. ஏனென்றால் இது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிறது. அதுவும் இந்த எரிபொருள் பாவனை பிரச்சனை எங்களுக்கு இன்னும் இப்படி சொல்ற மூக்கை இப்படி சுட வேண்டிய அப்படி இயலாது. சரியான முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அதே நேரம் தூரடைந்து வருவர்கள் கூட டிராஃபிக்கை குறைப்பதற்காக, விபத்துகளை குறைப்பதற்காக இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வருடமாக. அதை ஒரு 2-3 வீட்டிலே முடிகிற ஒரு பாதைக்கு அங்கே 2.5 மீட்டர் உயர்த்தி அதை கொடுத்த அந்த திணைக்களம் எங்களுக்கு இதை போட்டு தர தயவு செய்து கலைக்காதீர்கள், விளங்கப்படுத்த வேண்டும். இது முக்கியமான விடயம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் கூறப்பட்டிருக்கிறார் ரயில்வேயில், இந்த பாதை மார்க் பண்ணப்படவில்லை என்று. அதுக்கு மக்கள் நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு இந்த பகுதி விதானே இருந்தார். அவர் முதல் முறை மார்க் பண்ணல. அவர்கிட்ட சொன்னோம் மார்க் பண்ணணும். அவர் 2ஆம் தடவை மார்க் பண்ணல, 3ஆம் தடவை சொன்னார்கள் மார்க் பண்ணுவோம். அவர் மார்க் பண்ணாமல் போயிட்டார். அவர் மார்க் பண்ணால்தான் அது பிள்ளையா. ஒரு விதான கிராம நிலதாரி, ஒரு அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு இவ்வளவு மக்களும் பாதிக்கப்பட வேண்டுமா? நான் கேட்கிறேன், அந்த பிள்ளையை அரசாங்கம் திருத்த முடியாதா? அரசு அதிகாரி விட்ட பிள்ளைக்கு நாங்கள் எத்தனை உயிர்களை இங்கே பலியாக்கி இருக்கிறோம். ஒரு மாணவன் விபத்துக்குள்ளாகி ஜாலிந்து கல்லூரி விளையாட்டு போட்டிக்கான ஒழுங்கை செய்துவிட்டு இரவு வரும்போது இது பிணமாக சாய்ந்தான். இன்னொருடைய உயிர் போயிருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் ஒரு அந்த விபத்து நடந்த பின்னர் போலீசாரின் பாதுகாப்புடன் இதில் ஒரு கடவை இருந்தது, தற்காலிக கடவை இருந்தது. ஒருவர் கடமையாற்றி இருந்தார். அதன் பிறகு கோவிட் பெருந்தொற்று காலத்தின் பின்னர் அதையெல்லாம் பிடுங்கி எறியப்பட்டு இது உங்களுக்கு இல்லை, இந்த பாதையை பயன்படுத்த முடியாது, இதில் ஒரு போட்டை போட்டு போயிருக்குங்க. அந்த போட்டை போடுற வேலை சுலபம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த விதானை எந்தவித அக்கறையுமின்றி 3வது சந்தர்ப்பத்திலும் அதை பதியாமல் சென்று விட்டார். இந்த பாதையை லொக்கேட் பண்ணாமல் விட்டார். அது எங்களுடைய குற்றம். அதற்காக எங்களை தண்டிப்பதான். வந்த அமைச்சரும் இதற்கு எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லவே சென்று விட்டார். நாம் யாரிடம் இதை கூறுவது? 6 பேர் வந்தோம், 5 பேர் வந்தோம்.
வந்தார்கள். என்னுடைய மருமகன் பள்ளி செல்கிறான். அவன் தன்னுடைய யூனிமோட வந்து சொன்னான், நான் இவ்வளோ பாவிக்கிறேன் மாமா, இதை போட்டு தாங்க கொண்டு. அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன், பேப்பர்லேயும் இருந்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எனவே இறுதியாகத்தான் நாங்கள் இதை ஒரு இவ்வளவு மக்கள் திரண்டு நாங்கள் இதை ஒரு பதாதைகளோடு நீக்கிறோம். ஏதாவது நமக்கு யாராவது செய்வார்கள், ஒரு முடிவு வரும் என்று. எனவே தயவு செய்து 9 வீதிகள் சந்தித்து போக்குவரத்தை பாதுகாப்பாகவும் டிராபிக்கை குறைப்பதற்காகவும் நாங்கள் பயணம் மேற்கொண்ட இந்த பாதையை மீண்டும் பாதுகாப்பான பாதையாக போட்டு தரும்படி கேட்கிறோம். அது அவர்கள் இலகு. 4 வீட்டில் முடிகின்ற பாதையை 2.5 மீட்டர் உயர்த்தி போட்டிருக்கிறீர்கள். அதிலே மிகவும் போக்குவரத்து குறைந்த ஒரு பாதையை போட்டிருக்கிறார்கள். இதை விதானை மார்க் பண்ணல என்று போட்டால், மார்க் பண்ணாட்டி நீங்கள் காலங்காலமாக எங்களுக்கு பாதை இல்லையா? அதை ஒரு சிறிய பிழையை அரசாங்கம் திருத்தி தராங்க. எனவே இதோட தொடர்புடைய அரசாங்கங்கள் அதை ஒத்துழைத்து அதை கோஆர்டினேட் பண்ணி இந்த விஷயத்தை ரயில்வே திணைக்களத்துக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு இதை எவ்வளவு விரைவாக முடியுமோ இந்த பாதையை எவ்வளவு விரைவாக கொடுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இவ்வளவு மக்களும் இன்றைக்கு இந்த பகுதி மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டம் இன்று மட்டும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்ல. கடந்த பல வருடங்களாக இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இந்த அன்னசத்திர வீதி புகையிரத கடவையை பாதுகாப்பான ஒரு பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த பிரதேச மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாகும். உண்மையில் இன்றைக்கு இந்த பிரதேச மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டமானது எந்த ஒரு திணைக்களங்களுக்கு எதிராகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இது இந்த மக்களுடைய நீண்டகால அபிவிருத்தி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவுடன் நடாத்தப்படுகின்ற போராட்டம். உண்மையில் இன்றைக்கு நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி மக்கள் பலவாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு பல வருடங்களாக இதை புனரமைத்து தருவோம், பாதுகாப்பான வீதியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். உண்மையில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அதன் அத்தியாவசியத்தை உணர்ந்து இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது, இதனை புனரமைத்து தருமாறு. அதற்கு பிற்பாடு இந்த மக்கள் மிக நீண்டகால போராட்டங்களை செய்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நடைபெற்ற நடமாடும் சேவையிலே இந்த பகுதி மக்கள் பல ஆவணங்களுடன் சென்று அந்த பகுதியிலே புகையிரத திணைக்களத்துடன் பல ஆவணங்களை கொடுத்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இங்கு புகையிரத திணைக்களம் 2 பேர்களை அமர்த்தி இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தை அறியும் முகமாக ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு எமக்கு கூறியிருந்தார்கள், இங்கு பெல் அண்ட் லைட் எனப்படுகின்ற லைட்டையும் சவுண்டோடன் கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடையை அமைத்து தருவதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என்று கூறப்பட்ட போது அந்த நேரத்திலே யாழ்ப்பாண மாநகர சபை அதற்கான நிதி ஒதுக்கீடினை செய்வதற்கு முன் வந்திருந்தது. ஆகவே இவ்வாறு பல நம்பிக்கைகள் கொடுத்து ஏமாற்றப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாதையானது கிளறி எடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே எந்த ஒரு இடத்திலேயும் நடைபெறாத ஒரு அதிசயம் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த நீராவிப்படை பிள்ளையார் கோயிலிருந்து இங்கு வரைக்கும் செல்கின்றது புரோன் வீதி 1ஆம் ஒழுங்கை என்று சோலை வரிகளில் காணப்படுகின்றது. எங்கேயாவது ஒரு வீதியை இரண்டாவதாக மறைத்து அங்கால ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி என்று மாற்றுகின்ற அதிசயம் இந்த மண்ணிலே தான் நிகழ்ந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் இந்த பகுதியிலே இருப்பவருடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு சமூக பிரிவு கூட இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வருந்தக்கூடிய விடயமாகும். ஆகவே ஒரு வீதியானது இடைவெளியிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மையை ஒழிய, ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி, அந்த மக்களுடைய மனம் கருதி அந்த பாதையை அமைத்து கொடுப்பதுதான் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை ஒழிய, அந்த பிரதேச மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த பாதையை மறைப்பது என்பது ஒரு பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி ஆகாது. இரண்டாவது விடயம், இலங்கை புகையிரத திணைக்களம் ஒரு விடயத்தை கூறியிருந்தது, இந்த வீதியினையும் காப்பட் வீதியாக மாற்றி தருகின்றோம், இது ஒரு இணைப்பு வீதியாக இருக்கும் என்று. ஆனால் அந்த காப்பட் வீதியாக யாழ்ப்பாண மாநகர சபை அதை அமைக்க வந்த பொழுது அது புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி, அதனை காப்பட் வீதியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று
வந்த பணத்தினையும் திரும்பி போவதற்கு அனுமதி அளித்து விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த வீதி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நிதியிலே போடப்பட்டது. இந்த வீதியை போடுகின்ற பொழுதுதோட இந்த வீதியை போட்டவர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலை கூட இருக்கின்றது. இந்த வீதிக்கு இங்கால் பக்கம் இருக்கின்ற வீதியை அவர்கள் போடாமலே தடை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துசைவுடன் அது ஒரு கிரவல் வீதியாக மாற்றப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திணைக்களங்களும் இந்த மண்ணிலே இருப்பது எங்களுடைய மக்களுடைய நலனோன்புக்காக, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதற்காக. ஆனால் இங்கு ஒரு பாதை போடுவதற்கு தடை செய்கின்றார்கள், அந்த மக்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு தடை செய்கின்றார்கள். இவ்வாறு தடை செய்கின்ற இலங்கை புகையிரத போக்குவரத்து திணைக்களம் தான் இன்றைக்கு நாவக்குழியிலே தன்னுடைய காணியிலே ஒரு பௌத்த விகாரையை கட்டியிருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே பிரதேசத்துக்கு பிரதேசம் எங்களுடைய மக்களுடைய மனங்களை அறியாமல் செய்கின்ற இவ்வாறான செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையில் இந்த பாதையானது மக்களுடைய போக்குவரத்து பாதைக்கு அப்பால் எங்களுடைய மாணவர்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி போன்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பான பாதையாக காணப்படுகின்றது. இன்றைக்கு அவர்களும் மிகப்பெரிய இடர்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லா மட்டங்களிலும் இருந்து எழும்புகின்ற இந்த கண்டன குரல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்ற இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும். அது ஒரு பாதுகாப்பான பாதையாக மாற்றித்தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி. பாதை மீளமைக்கும் போது 2014ஆம் ஆண்டு பாதை உயர்த்தி அமைக்கப்பட்டதால் இந்த பாதை தடைப்பட்டதை ஒழிய அவர்கள் நிற்கின்ற மாதிரி இந்த பாதை பாதையாக இல்லாமல் தடைப்படையில. ஆகவே மாற்றம் என்று கோரி வந்த இந்த NPP அரசாங்கம் பழைய அரசாங்கங்கள் போல இல்லாமல் 2015ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற விபத்துக்கள் தொடர்பாக இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். அப்படி இருந்தும் பழைய அரசாங்கங்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசாங்கமாவது கண்டுகொண்டு நான் மாற்றம் தருவேன், பழைய அரசாங்கம் விட விடமாட்டோம் என்று சொல்லி வந்த இந்த NPP அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாதையை மக்களுக்குரிய பாதுகாப்பான கடவையோட கூடிய ஒரு பொதுப்பாதையாக மாற்றி தரணும். அதோட பழைய காலங்களில் என்ன தவறு விடப்பட்டிருக்கிறதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. மக்கள் கோருகின்றார்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பாதை தேவை. ஏற்கனவே கூடியது போல பல லட்சக்கணக்கான அல்ல பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசு திணைக்கள வாகனங்கள், போலீஸ், ராணுவம், தபால் நிலையம் போன்ற அரசு திணைக்கள வாகனங்கள் கூட இதாலே பயணம் செய்திருக்கின்றன. ஒரு பாதை இல்லாத பாதையிலே எவ்வாறு பயணம் செய்தன? ஆக இது ஒரு பொதுவான பாதை. மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாதையை பாதுகாப்பான பாதையாக அமைத்து தர வேண்டும். தனியே காசு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்த உண்டியல் வச்சியில காசு சேர்த்து தரோம். அரசாங்கம் சொல்லட்டும் காசு இல்லை அதான் பாதப்படுன்னு சொன்னால் நாங்கள் உண்டியல் வச்சு காசு சேர்த்து தரோம். இந்த பாதையை போட்டுத்தாங்க. அது எல்லாரும் மக்களும் ஒன்றானே. மக்கள் சேர்ந்து காசு சேர்த்து தரோம். நாங்கள் பாதை எங்களுக்கு வேணும். எத்தனையோ சின்ன பிள்ளைகள் போகிற இடங்கள் அல்லது தூர இடங்கள் போக்குவரத்து பாதையை சுகமாக போகணும். பாதை வேணும். அதோட இந்த போராட்டம் இந்த பாதை சரியாக அமையும் மட்டும் தொடர்ச்சியாக நடக்கும். கடைசியாக நீங்க கேட்டவர் இந்த நாங்கள் இந்த போராட்டம் செய்ய முன்னும் இது தொடர்பாக உரிய துறைக்கு அறிவிக்கப்பட்டதான்னு கேட்டவர். ஆனால் எங்களுக்கு எந்த அறிவித்தலும் இல்லாமல் வேலை நாளிலே கடந்த திங்கட்கிழமை வந்து தங்கட பாடல ஒரு அறிவித்தலும் இல்லாமல் கேடு எரிஞ்சு போட்டு போனது. அதாலும் இன்றைக்கு கூடியிருக்கிறோம். எங்களை முன்னர் அறிவித்தல் கொடுத்து இந்த டேட்ல வந்து நாங்கள் விட போறோம்னு சொல்லியிருந்தால் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துப்போம். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த ஒரு விபத்தை தொடர்ந்து அன்றிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 வருஷமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரியான பாதை வேணும் என்று. இடையில ரயில்வே திணைக்கிழமை கொண்டு கல்லு பறிச்சு உயர்த்தி விட்டவே தற்காலிக பாதையா ஏன் கொண்டு கல்லு பறிக்க வேணும்? இங்க பாதை இருந்தது, மக்களை சமாதானப்படுத்துவோம் தான் இருந்தது. அதே நேரம் ஏற்பட்ட விபத்தை அடுத்து போலீசார் தாங்கள் காசு கொடுத்து ஒரு வேலை கமத்தி தற்காலிக பணி கமத்தி ஒரு தற்காலிக கடை செய்தது. அது ஏன் செய்ய அது எந்த கணக்கில் காட்ட போயும்? அதெல்லாம் என்ன ஏன் செய்தது? இங்கே பாதை இருந்து மக்களுக்கு அவன் தேவை என்ன இருந்தது. ஆகவே நாங்கள் யாரையும் பிள சொல்ல விரும்பல. எங்களுக்கு தேவை பாதுகாப்பான பாதை. நாங்கள் பாதுகாப்பான பாதை வேறு மட்டும் தொடர்ச்சியாக முடியுமான வடிவங்கள்ல இதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பிரதேசத்தில் வசிக்கின்றவன். எனது பெயர் நிஷாந்தன். நான் ஒரு இங்கேயே பிறந்து வளர்ந்தவன். ஏறத்தாழ நான் இந்த பாதையினூடாக எனது சிறு நினைக்கின்றேன். எனக்கு தெரிந்தே 45 வருடங்களாக இந்த பாதையினூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 3, 4, 5 தலைமுறைக்கு மேலாக இந்த பாதை, இந்த பிரவுன் வீதி அடிப்படை அவ்வளவுதான். இந்த பிரவுன் வீதி முதலாம்